ஹாய்! வயநாடுல நெறைய சர்ச் பார்த்தோம். ஆனா வந்து, இந்த ஒரு சர்ச் மட்டும் ரொம்ப பெருசு. அவ்ளோ பெரிய சர்ச் பிரம்மாண்டமா இருந்தது. நான் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சர்ச் பார்த்தது கிடையாது. இந்த சர்ச் வந்து சுல்தான் பத்ரி தாண்டி லெஃப்ட்ல இருக்கும். நீங்க வயநாடோட லாஸ்ட்டுக்கு வந்தா தான் இந்த ஒரு பெரிய சர்ச்ச நீங்க பார்க்க முடியும். நீங்க வயநாடு வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணிறாதீங்க. இங்க நம்ம கொஞ்ச நேரம் போய் உட்காந்துருந்தாலே அவ்ளோ மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் சும்மா வெளிய மட்டும் தான் எடுத்திருந்தேன். உள்ள வந்து அலோவ்டு கிடையாது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அங்க ரோசஸ்லாம் கலர் கலரா இருந்துச்சு. பர்பிள் கலர்ல ரோஸ் வந்து நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நாங்க சுல்தான் பத்ரிலருந்து மெயின் ஏரியா வர்றதுக்கே ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு சாயந்தரம். சரி மோமோஸ் மட்டும் பாப்பாக்கு வந்து ஈவினிங் வாங்கி குடுத்துட்டு, அங்க இன்னொரு ரெசார்ட் வேற புக் பண்ணியிருந்தோம். வைத்ரீன்ற இடத்துல. அதனால அங்க போயிட்டோம். போறதுக்கே நைட் ஆயிருச்சு. அங்க அந்த ரெசார்ட்குள்ள போறப்பயே ஒரு 7:45 இருக்கும். உள்ள போனீங்கன்னா, இந்த பாருங்களேன் தனித்தனி அ ஏ ஃப்ரேமு அவங்களுக்கு வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஆ டெல்டா இந்த மாதிரி நெறைய இருந்தது. அது ஒவ்வொரு இதுக்கும் பேர் இருந்தது. நாங்க வந்து அது ஃபுல்லானனால எங்களுக்கு வந்து உள்ள குடுத்துருந்தாங்க. இதுதான் நாங்க தங்கியிருந்தது. எங்களுக்கு வந்து தனி காம்பவுண்ட் மாதிரி குடுத்துருந்தாங்க. இந்த காம்பவுண்ட்குள்ள என்டர் ஆனோனே அந்த ஸ்விங்ல இருந்து எல்லாமே நாங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நாங்க வந்து மாடியில எடுத்திருந்தோம். இந்த ரெசார்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ரேம்க்கு கீழயும் கீழ கேரம் போர்டும், செஸ்ஸும் வச்சிருந்தாங்க. அதனால விளையாடுறதுக்கு, டைம் பாஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரூம் வந்து காம்பேக்ட்டா தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய ரூம்லாம் கிடையாது. ஆனா சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் காம்ப்ளிமென்டரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. டின்னர் வந்து இந்த மெனு கார்ட் பார்த்து நைட் ஆர்டர் குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வைஃபை வந்து நம்ம எப்படி நம்ம வீட்ல டிவி கிட்ட வச்சிருப்போமோ, அதே மாதிரி இது டிவி கிட்ட வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம டிவி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு. இந்த பால்கனில இந்த லைட்ல உட்காந்து, நிம்மதியா உட்காந்து அப்படியே வியூ பார்த்துட்டுருந்தோம். அப்புறம் கால் பண்ணி கேம்ப் ஃபயர் போட்டிருக்கோன்னு வர சொல்லி கூப்பிட்டாங்க. சரி நாங்க அப்படியே வாக்கிங் போயிட்டு இந்த ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் ப்ளே ஏரியா இதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் கேம்ப் ஃபயர் டிஜே மியூசிக்கோட சூப்பரா இருந்துச்சு.